ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கம்ப்ளைண்ட்னா என்ன, கவுண்டர் கம்ப்ளைண்ட்னா என்ன, எஃப்ஐஆர்னா என்ன, கவுண்டர் எஃப்ஐஆர்னா என்ன, இந்த கேஸ்னா என்ன, கவுண்டர் கேஸ்னா என்னன்ற விஷயங்களை தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. போலீஸ் சொல்லியிருப்பாங்க, உமால ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணிட்டு முடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட போலீஸ் பேசி ஒரு கம்ப்ளைண்ட் நீதிமன்றத்துக்கு வராமையே பாதி விஷயங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லயே முடியறதுக்கு இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் நிறைய காரணமா இருக்கு. அது என்னன்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. அதாவது இந்த பின்ற நபர் ஏன்ற நபர் ஒரு பிரச்சனையில அடிச்சு அந்த ஏன்ற நபருக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அந்த ஏன்ற நபர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அதுதான் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையில இந்த ஏன்ற நபரும் பின்ற நபரும் மாத்தி மாத்தி அடிச்சு ரெண்டு பேருக்குமே காயம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே போய் மருத்துவமனையில அட்மிட் ஆகி ரெண்டு பேருமே மருத்துவமனையில ஒரு வாக்குமூலம் புகார் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பேருமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டை தான் கவுண்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஏன்ற நபரை இந்த பீன்ற நபர் அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அது மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க. அதுதான் எஃப்ஐஆர்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இந்த கவுண்டர் எஃப்ஐஆர்னா இந்த ஏன்ற நபரும் பீன்ற நபரும் மாத்தி மாத்தி அடிச்சு ரெண்டு பேருக்குமே காயம் ஏற்பட்டு ரெண்டு பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலேயுமே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்கன்னா அது கவுண்டர் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஏன்ற நபர் பீன்ற நபர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த கம்ப்ளைண்ட் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் மேல போலீசார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு நீதிமன்றத்துல ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சு அந்த இறுதி அறிக்கையின் மேல ஒரு வழக்கு எண் ஒதுக்கப்படும். அதுதான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏன்ற நபரும் பீன்ற நபரும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பேர் மேலயுமே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருப்பாங்க. இந்த ரெண்டு எஃப்ஐஆர் மேலயுமே போலீசார் சார்ஜ் ஷீட் பதிவு செஞ்சு ரெண்டு தரப்புலையுமே சாட்சிகளை விசாரிச்சு நீதிமன்றத்துல ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சு அந்த ரெண்டு எஃப்ஐஆர் மேலயுமே ஒரு வழக்கு எண் ஒதுக்கப்பட்டு நீதிமன்றத்துல விசாரணை மேற்கொண்டா இது கேஸ் இன் கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க. இது போன்ற புது புது பதிவுகளை பத்தி தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறிவும் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 2024 மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இன் கவுண்டர் கேஸ் அந்த கேஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் போலீசார் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.